ஹாய் நண்பர்களே, வணக்கம். இந்த கதையில் ஒரு திருமணமாகி 3 நாட்களாகிய மருமகளுக்கும் அவளது மாமனாருக்கும் இடையில் நடந்த ஒரு உணர்வுபூர்வமான சம்பவத்தைப் பற்றிதான் நாங்கள் இன்று பேசப்போகிறோம். இது ஒரு குடும்பத்தின் அக்கறையும் உறவுகளின் நெருக்கத்தையும் விளக்கும் அழகான நிகழ்வு. கதையை முழுவதுமாகக் கேளுங்கள். இது நிச்சயமாக உங்களது மனதைத் தொட்டுவிடும். வாங்க, கதையின் உட்பகுதிக்குள் செல்லலாம். நான் உங்கள் கார்த்திக். எனக்கு 41 வயதாகிறது. ஆனாலும் 25 வயது வாலிபனாகவே இருப்பது போல சுறுசுறுப்பாக இருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு சமயம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எனக்கு திருமணமான பிறகு என் மனைவியுடன் அமைதியான வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒருநாள் எதிர்பாராத வகையில் ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக என் மனைவி எங்களை விட்டுவிட்டார். அந்தத் தருணம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. பிறகு என் மூத்த மகனுக்கு திருச்சியில் நல்ல பெண்ணை பார்த்து திருமணத்தை எங்கள் குடும்பத்தின் எல்லாரும் சேர்ந்து அழகாக நடத்தினோம். என் மருமகள் ஒரு சினிமா நடிகையைப் போலவே அழகானவளாக இருக்கிறாள் என்பதை மட்டுமல்லாது, அவளில் இருக்கும் தைரியமும் எண்ணங்களின் தெளிவும் எனக்கு எப்போதும் பெருமையாக இருக்கும். எதையும் நேர்மையாக எதிர்கொள்ளும் அவளது ஆற்றல் எங்கள் வீட்டுக்கு ஒரு புதிய ஒளி போல அமைந்துள்ளது. அப்படி ஒரு மருமகளை பெற்றது என் மகனுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம்தான். எனது மருமகள் 6 அடி உயரமுடைய அழகானவளாக இருக்கிறாள். அவளுடைய கூந்தல் மிகவும் நேர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கிறது. அவள் நடந்து வரும்போது அந்த கூந்தல் அவளுடைய நேர்த்தி மற்றும் நாகரிகத்தை அழகாக பிரதிபலிக்கிறது. அவளுடைய கூந்தலை பார்த்து மக்கள் அவளிடம் எவ்வாறு அவளது கூந்தலை பராமரிக்கிறாள் என்று ஆர்வமுடன் கேட்கிறார்கள். இது அவளுடைய கவனமும் பொறுப்பும் காட்டுகிறது. ஒருநாள் என் மருமகள் மாடியில் துணி காய போட, மாமா, கொடி கட்டித்தாங்க என்று கூறினாள். நானும் உடனே ஒத்துக்கொண்டு கொடிகயிறை மாடியில் கட்டிவிட்டேன். அது அவளுக்கு துணிகளை சுலபமாக காயப்படுத்த உதவியது. ஆனால் கொடியின் உயரம் சற்று அதிகமாக இருந்துவிட்டது. அதை குறைக்குமாறு அவள் நம்மிடம் கேட்டாள். அதற்கு பதிலாக நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், இந்த கொடி நீளமாயிருந்தாலும்தான் உங்க மாமியார் இருக்கும்போது இதுலதான் அவள் தினமும் துணி காய வைத்துவிட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்தில் பயணிப்பாள். இந்த மாடியில் கொடிய பார்த்தாலே அவள் நினைவு வருது. அவள் எப்போதும் சொல்லுவாள், மாமா, மாடியில் இப்படி கொடியில் துணி காய வைக்கும்போது வீசும் மென்மையான காற்று மனசுக்கு என்ன ஒரு அமைதியை கொடுக்குதுன்னு தெரியுமா என. இந்த நினைவுகள் என் மனதில் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. உங்களுடைய மாமியார் இந்த கொடியில் ஏறி துணி காயப்படுத்தவில்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது என்று எப்போதும் என்னிடம் சொல்லுவார். அது அவருக்கு ஒரு வழக்கமாகவும் மனதிற்கு அமைதியான செயலாகவும் இருந்தது. ஆனால் இப்போது அவர் இல்லாத பிறகு அந்த மாடியில் ஏறி கொடியில் துணி காய்வது யாரும் செய்யவில்லை. நீ, என் மூத்த மருமகள், வீட்டில் வந்த பிறகுதான் அந்த மாடி மீண்டும் உயிர் பெற்று அந்த பழைய நெகிழ்ச்சியான தருணங்கள் திரும்பியதாக உணர்கிறேன். நீ அந்த மாடியில் ஏறி துணிகளை நேர்த்தியாகவும் மரியாதையுடன் காயப்படுத்தும் விதத்தை பார்த்தால் உன்னுடைய மாமியார் மகிழ்ச்சியுடன் பாராட்டுவார் என்பதற்கு எனக்கு உறுதி. அன்றிலிருந்து இன்று வரை நீ தினமும் இரவில் அந்த கொடியில் துணிகளை காய வைத்து ஒரு அழகான பழக்கத்தை தொடர்கிறாய். நான் எனது கடமையை நினைத்து கொடியை கட்டிக் கொடுத்து உனக்கு துணையாக இருக்கிறேன். இது ஒரு சந்ததிகளுக்கிடையிலான ஒரு அழகான தொடர்பு. மரியாதையுடனும் சிந்தனையுடனும் பரிமாறப்படும் நம்முடைய குடும்ப மரபு. ஒருநாள் என் மருமகள் மாடியில் துணி காயப் போனாள். அப்போது மாடியில் யாரோ தண்ணீர் சிந்தியிருந்ததை கவனிக்காமல் அவள் தவறி வழுக்கி விழுந்துவிட்டாள். மேலிருந்து விழுந்த சத்தம் கேட்டதும் நான் உடனே ஓடி சென்றேன். கீழே விழுந்து கிடந்த அவளை உடனே தூக்கிக் கொண்டு வீட்டுக்குள் கொண்டு வந்து சோபாவில் அமர வைத்தேன். அவளது காலை பார்த்தபோது சற்று சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அப்புறப்படாமல் சுத்தம் செய்து மருந்து பூசி அவளுக்கு நிம்மதி அளித்தேன். அதை பார்த்து அவள் மனதார எளிய வார்த்தைகளில் ஆனந்தமும் அன்பும் கலந்த நன்றி சொல்லினாள். அந்த தருணம் எங்களுக்கிடையே இருந்த அந்தரங்கமான
உணர்வுபூர்வமான நெருக்கத்தை மேலும் வலுப்படுத்தியது. ஒரு குடும்பத்தில் அக்கறை, பராமரிப்பு, மரியாதை இவைதான் உறவுகளின் வேர்கள். அந்த நாளும் அந்த அனுபவமும் எனக்கு என்றும் நினைவில் இருக்கும். அந்த நாள் பிறகு என் மருமகள் உடல்நலத்தை கவனித்து அவளுக்கு தேவையான ஓய்வும் மருந்துகளும் நான் பார்த்துக் கொண்டே இருந்தேன். அவள் சற்று சிராய்ப்பு இருந்த போதிலும் அவளின் மனத்தில் இருக்கும் உறுதிமொழி மற்றும் அன்பு எனக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சியாக இருந்தது. மனதில் நான் நினைத்தேன், உறவுகளில் சிக்கல்கள் வரலாம், ஆனால் அக்கறை, பரிவு, மனதார அன்பு இருந்தால் அவைகளெல்லாம் கடந்து செல்லும். ஒருமுறை அவள் வீட்டில் சமைத்துச் சாப்பிட வந்தபோது அவள் செய்த உணவு என் இதயத்தை வெகுவாகத் தொட்டது. அது ஒரு நேர்த்தியான குடும்பத்தைக் காட்டும் உதாரணமாக இருந்தது. அவள் சமைத்த காய்கறி குழம்பு, சாதம் எல்லாமே அன்புடன் செய்யப்பட்டவை. அப்போது நான் அவளிடம் சொன்னேன், நீங்கள் என் குடும்பத்தில் வந்ததும் எங்கள் வீட்டிற்கு ஒரு புதிய உயிர் வந்தது. உன் அன்பும் உணர்வும் எங்களையெல்லாம் இணைக்கிறது. அவள் சிரித்துக்கொண்டு பதில் சொன்னாள், மாமா, இது என் கடமை மட்டுமல்ல, இதுவே என் மகிழ்ச்சி. உங்கள் அன்பை உணர்ந்து வாழ்வதே என் ஆசை. அவ்வளவு நேரத்தில் நான் உணர்ந்தது, குடும்ப உறவுகள் என்பது அன்புடன் வளர்க்கப்பட்ட செடி போன்றது. அதற்கு பராமரிப்பு, பொறுப்பு மற்றும் மதிப்பும் அவசியம். ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் சில துயரங்கள் நேர்ந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் அந்த அக்கறை மற்றும் ஒருவருக்கொருவர் உள்ள நம்பிக்கைதான் எங்களை ஒன்றிணைத்து முன்னேற வழிகாட்டியது. இந்த அனுபவங்கள் மருமகள் எனக்கு மட்டுமல்ல, முழு குடும்பத்துக்கும் ஒரு படிப்பை வழங்கியது. உறவுகளின் மீது பரிவு காட்டுதல் மட்டுமே வாழ்க்கையை இனிமையாக்கும். அந்த நாள் மருமகள் வீட்டில் இருந்தபோது அவளுடைய அந்தரங்க அன்பு மற்றும் மனதார பரிவை நான் மேலும் நெருங்கி உணர்ந்தேன். அவள் அன்னார் இல்லாமல் இருக்கும் அந்த காலத்தில் கூட குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கவும் எதையும் நேர்மையாக எதிர்கொள்ளவும் மிகவும் திறமையாக இருந்தாள். ஒரு மாலை வீட்டில் ஓய்வெடுத்து இருந்தபோது அவள் என்னிடம் சொன்னாள், மாமா, நீங்க சொல்லும் எல்லா கதைகளும் என் மனதுக்கு மிக பெரிய ஆற்றல் தரும். அந்த மாமியாரின் நினைவுகள் என் உள்ளத்துக்குள் என்றும் உயிரோடு இருக்கின்றன. அவளுடைய அன்பையும் தைரியத்தையும் நான் எப்போதும் நினைத்து அதை எனது வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன். நான் அவளிடம் பொறுமையாக பதில் சொன்னேன், உனக்கு அந்த ஆற்றல் இருந்தால் நீ எங்கேயும் போயாலும் எந்த சிக்கலையும் எதிர்கொள்ளலாம். குடும்பம் என்றால் நெருக்கடி மற்றும் சுகமும் இரண்டும். அந்த இரண்டையும் சமநிலையாக்குவதுதான் உண்மையான அன்பு. அடுத்த சில வாரங்களில் மருமகள் வீட்டிற்கு வந்த பிறகு எங்கள் உறவு மேலும் ஆழமடைந்தது. அவள் எப்போதும் எங்களை கவனித்து, தேவைகளை கவனித்து அன்போடு நடத்தினாள். அவள் நட்பு போன்ற அந்த அன்பு குடும்பத்தில் அனைவருக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்தது. ஒரு நாள் அவள் வீட்டின் மாடியில் கொண்டாடப்பட்ட ஒரு சிறிய குடும்ப திருவிழா நடந்தது. அந்த விழாவில் அனைவரும் இணைந்து பழைய கதைகள் பேசிக் கொண்டிருந்தனர். மாமியார் மறைந்தபோதும் அவள் நினைவுகள் அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு மூலையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தன. மருமகள் அந்த நினைவுகளை உயிரோடு வைத்துக்கொண்டு அவளின் அன்பும் பாசமும் நம்மோடு பகிர்ந்து கொண்டாள். நான் சொன்னேன், நாம் அனைவரும் வாழ்க்கையில் பல தடைகளை சந்திக்கிறோம். ஆனால் அவற்றை கடந்து செல்லும் திறனும் அன்பும் எங்களுக்கு இருந்தால் மட்டுமே நாம் வெற்றியடைவோம். அன்று நம்முடைய குடும்பத்தில் அந்த உறவுகளின் மீதான நம்பிக்கை, அன்பு, பரிவு மேலும் வலுவாகி எங்கள் வாழ்க்கை மிக அர்த்தமுள்ளதாக மாறியது. நாம் கடந்த பாகங்களில் பார்த்தபோல் குடும்பம் என்பது அன்பின் அடிப்படையில் செழிக்கும் ஒரு பூங்காவும் மாதிரியானது. அந்த பூங்காவில் ஒவ்வொரு மலருக்கும் தனிப்பட்ட பராமரிப்பும் கவனிப்பும் அவசியம். மருமகளும் அன்றாடம் அந்த பூங்காவிற்கு கவனமும் அன்பும் கொடுத்து வந்தாள். ஒரு நாள் சூரியன் மறையும் நேரம் மாடியில் நின்று மருமகள் வெளிக்கு காற்றை உணர்ந்தாள். காற்றின் மென்மை மாமியார் நினைவுகளை அழகாக மனதில் எழுப்பியது. அந்த நேரம் அவளுடைய கண்களில் ஒரு நெஞ்சுருக்கம் இருந்தது. அவள் என்னை பார்த்து பேசினாள், மாமா, நான் இங்கே வந்து மாடியில் துணிகளை காய்ப்பது மாமியாரின் நினைவுகளுக்கு மருந்து போல் இருக்கிறது. அதோடு இந்த குடும்பத்தின் அன்பையும் பாதுகாக்கும் வழியாக இருக்கிறேன். நான் அவளிடம் நெகிழ்ந்து சொன்னேன், நீ உண்மையிலேயே இந்த குடும்பத்தின் அங்கமாகிவிட்டாய். நீயே இந்த அன்பின் புயலை தொடர்ந்து வீசும் காற்று. தற்போது குடும்பத்தில் ஒரு சிறிய சண்டை நிகழ்ந்தது.
எங்கள் மூத்த மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில் ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டது. இருவரும் சற்று மனச்சோகம் அடைந்திருந்தனர். அந்த நேரத்தில் நான், என் மருமகள் மற்றும் குடும்பம் அனைவரும் அமர்ந்து பேசி அந்த தவறான புரிதலை தீர்க்க முயன்றோம். அவள் அமைதியாகவும் உண்மையுடன் பேசினாள். எங்களுக்கு சில நேரங்களில் இடைவெளி வேண்டியிருக்கும். ஆனாலும் நம் குடும்பத்தின் அன்பு மற்றும் நம்பிக்கை நம்மை எப்போதும் இணைக்கும். மகனும் மனசாட்சியுடன் ஒப்புக்கொண்டான். நீ உண்மையில் குடும்பத்திற்கான பெரும் ஆற்றல். நம்மை காப்பாற்றி வைக்கும் அன்பும் தைரியமும் உன்னுடையதே. அந்த நாள் நம் குடும்பத்தில் மறு ஒற்றுமை வந்தது. அந்த சமரசம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருந்தது. புரிதலும் சிந்தனையும் முக்கியம். அதுவே நம் குடும்ப உறவுகளின் வலிமை.